Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சாலையின் நடுவில் உள்ள மின்கம்பங்களை அகற்றாமல் சாலை அமைக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கீழஈரால் ஊராட்சிக்குட்பட்ட நற்கலைக்கோட்டை கிராமத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. வாறுகால் அமைக்காததுடன் சாலை நடுவில் இருக்கக்கூடிய மின்கம்பங்களையும் அகற்றாமல் சாலை அமைக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து கேட்டதற்கு, மின்கம்பங்களை அகற்றிவிட்டு சாலை அமைத்தால் 1 லட்சம் ரூபாய் செலவாகும், பணம் நீங்கள் தருகிறீர்களா என ஒப்பந்ததாரர் கேள்வி எழுப்புவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருநெல்வேலி தச்சநல்லூர் அருகே வேகத்தடையில் இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் படுகாயமடைந்தார். ராமையம்பட்டி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளி முன்பு வேகத்தடையின் மீது மோதி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸை அழைத்த நிலையில் வெகுநேரம் கழித்து ஆம்புலன்ஸ் தாமதமாக வந்ததால் அங்கிருந்த மக்கள் அதிருப்தியடைந்தனர். இதனிடையே வேகத்தடை மீது வெள்ளை நிற வண்ணம் இல்லாததால் அடிக்கடி விபத்து நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நிர்வாகத்திறனற்ற திமுக அரசில் மக்களின் கோரிக்கை மீது அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவது தொடர்கதையாக உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். மதுரையில் ஃபாஸ்டேக் கட்டணம் இல்லாத காரணத்தால் அரசு பேருந்து சுங்கச்சாவடியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். கம்பத்திலிருந்து மதுரை வழியாக திருச்செந்தூர் சென்ற அரசு பேருந்து எளியார்பத்தி சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டேக் கட்டணம் இல்லாததால் நிறுத்தி வைக்கப்பட்டது. நீண்ட நேரமாக பேருந்து சுங்கச்சாவடியிலேயே நின்றதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். விடியா திமுக அரசு ஃபாஸ்டேக் போன்ற சிறிய விஷயங்களை கூட சரியாக கவனிக்காததால் பயணிகள் பாதிப்படையும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் காய்கறிகளின் விலை திடீரென உயர்ந்ததால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். திருநெல்வேலியில் கடந்த சில தினங்களாக காய்கறிகளின் வரத்து குறைந்ததால் காய்கறிகளின் விலை திடீரென உயர்ந்துள்ளது. மேலும் கத்திரிக்காய் கிலோ 80 ரூபாய்க்கும் பீன்ஸ் கிலோ 140 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வரும் நிலையில் காய்கறிகளின் விலையை திறனற்ற திமுக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசிக்கொண்டு பேருந்தை இயக்கியதால் விபத்து ஏற்பட்டு 8 பேர் காயமடைந்த அவலம் அரங்கேறியுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து பூந்தமல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து பொன்னேரிக்கரை ரயில்வே மேம்பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரை தாண்டி எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் ஓட்டுநர் உள்ளிட்ட 8 பேருக்கு காயம் ஏற்பட்டது. விடியா ஆட்சியில் ஓட்டுநர்கள் அலட்சிய போக்காக செயல்படுவதால் பயணிகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.